வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் ஃபோன். உங்க சூரியகுமார். இப்ப தான் முறையா நம்ம சேனல் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, ஸ்கூல்ல ப்ரமோஷன் வாங்குறது, தனியார் ஸ்கூல்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ப்ரமோஷன் வாங்குறது, அத பத்தி ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல் இருக்கு, செகண்டரி ஸ்கூல் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிஎட் முடிச்சவங்க, எம்.எட் முடிச்சவங்கலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அ ஸ்கூல்ல கூட இப்பலாம் எம்.எட் முடிச்சவங்க ஒர்க் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா, அ 5லிருந்து 7 வருடங்கள் ஆவுது அப்படின்ற பட்சத்தில வந்து அவங்க வைஸ் பிரின்சிபல் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5 வருடங்களுக்கு மேல போனாலே அவங்க வைஸ் பிரின்சிபலா ஸ்கூல்ல ஆவறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து வைஸ் பிரின்சிபலா மேனேஜ்மென்ட் நிபந்தனையோட வந்து ஆக முடியும். அது பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் ஆகலாம், தமிழ் மீடியம் ஸ்கூல்லயும் ஆகலாம், அதேபோல சிபிஎஸ்இ ஸ்கூல்லயும் ஆக முடியும். அதேபோல பிரின்சிபல் ஆவறதுக்கு 7லிருந்து 8 வருடங்களுக்கு மேல இருந்தா நிபந்தனை அடிப்படையில வந்து பிரின்சிபல் கூட ஆக முடியும். அ அது கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வந்து ஹெச்எம்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பிரின்சிபால்ன்னு சொல்லுவாங்க. வைஸ் பிரின்சிபால், பிரின்சிபால்ன்னே சொல்லுவாங்க. இத பத்தி நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. கன்டினியூஸா வந்து ஸ்கூல்ல வொர்க் பண்ணா தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு சீக்கிரமா வெளில வந்துருவாங்க. அவங்களுக்கான ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான். இது வந்து நெறைய ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனியார் துறை ஸ்கூல்ல வொர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றதுக்காக இன்னைக்கு சிறப்பா ஒரு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.